மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம மிச்சர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம மிச்சர் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமான வேலைன்னு கூட நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரியலி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், எண்ணெய் வந்து தேவையான அளவு. லாஸ்டா கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம இப்போ மிச்சர் செய்ய போயிடலாம். ஸோ அதுக்கு நான் 1 கப் கடலை மாவு சொன்னேன்ல, அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதோட அதே கப்பில் அளந்த 1/4 கப் அரிசி மாவையும் அதோட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கல் உப்பு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கல் உப்பு போடுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சு ஊற்றிக்கோங்க. ஸோ இதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். இது நான் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும். 1 கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் எப்படி ஊற்றணும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஊற்றணும். அப்படி எண்ணெய் கொதிக்க நீங்கள் ஊற்றினா தான் நம்மளோட மிச்சர் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது அதிக எண்ணெயை குடிக்காமலும் இருக்கும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நெய்யுமே நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம்னா ஒரு சுடுன்னு ஒரு சவுண்ட் வரும். உங்களுக்கே அதில் தெரியும், நல்லா பொரிஞ்சு வரும் மாவில். எண்ணெய் ஊற்றினோடனே ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இது பண்ணிக்கோங்க, கையை வச்சிடாதீங்க, எண்ணெய் கொதிக்க இருக்கும். ஸோ அதனால் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இடியப்ப மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மாவுன்றனால நான் இப்போவே வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுப்பேன். நீங்கள் ஒரு வேளை அதிகமான குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா தேவைக்கு கொஞ்சமாக எடுத்து பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா இது கடலை மாவுன்றனால சீக்கிரம் வரைச்சி போயிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு புளியும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாவாக எடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், மாவு வரைச்சி போகாது. ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா இடியப்பம் மாவு இதுக்கு பணிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது, ரொம்ப ரஃபாகவும் பண்ணியக்கூடாது. பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது இருக்கட்டும். நம்ம உரலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அதில் மாவை வந்து நல்லா பிடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாவை அதில் ஆட் பண்ணி புளிஞ்சு பார்க்கலாம் ஈஸியாக வருதான்ட்டு. ஒருவேளை ஈஸியாக வரலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு நல்லா ஈஸியாக வருது. ஸோ இப்போ நம்ம எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. மிச்சருக்கு வந்து எண்ணெய் நல்லா காயணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக எண்ணெயிலே வந்து நம்ம புளிஞ்சு விட்டுடலாம். முறுக்கு புளிகிற மாதிரி நல்லா சுற்றி பனையணும். சரி, நல்லா முறுக்கு புளிகிற மாதிரி நல்லா சுற்றி புளிஞ்சு விட்டுடுவோம். எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி மாவு புளிஞ்சு விட்டுக்கோங்க. புளிஞ்சு விட்டுட்டு ஸோ இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மிச்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ மிச்சருக்கு வந்து காரா பூந்தியும் செஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு மாவு போட்டு காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஆக்சுவலி காரா பூந்தி எப்படி செய்யணுன்ற ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. நான் இப்போ மிச்சருக்காக கொஞ்சோண்டு மட்டும் செஞ்சு காட்டுறேன்.
ஸோ காரா பூந்தியும் அதே தான், அதே ப்ரொப்போர்ஷன் தான். ஆனால் இதை நம்ம தண்ணி ஸ்டேட்டில் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். 1 கப் கடல மாவு சேர்த்துப்போம், 1/4 கப் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு அதோட நம்ம சூடாக எண்ணெயும் ஊற்றிக்கணும். ஏன் நம்ம எண்ணெய் ஊற்றுறோன்னா, ஏற்கனவே நம்ம மிச்சருக்கு சொன்ன மாதிரியே தான், அப்போ தான் வந்து காரா பூந்தி வந்து எண்ணெய் குடிக்காது. ஸோ எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கரண்டி வச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே வரலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, நடுவில் மீடியம் ஸ்டேஜாக இருக்கணும். இட்லி மாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கார ஸ்மெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் காரா பூந்தியை கொஞ்சம் பக்குவமாக பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. காரா பூந்தியை வந்து நம்ம போடுறதுக்கு வந்து எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா நான் நார்மல் பிளாஸ்டிக் தட்டிலையும் எப்படி போடுறதுன்னு செஞ்சு காட்டியிருப்பேன். ஸோ நம்ம இப்போ வந்து காரா பூந்தியை வந்து கேரட் சீவுற அந்த இதில் தான் வந்து நான் காரா பூந்தி போட போகிறேன். நல்லா சின்ன சின்னதாக மணியாக வரும், உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாவை நான் அதில் போட்டுக்கிறேன். மாவை போட்டு தேய்க்கக்கூடாது, தட்டி மட்டும் விடுங்க, நல்லா பபிள்ஸாக கீழே விழும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட காரா பூந்தியும் ரெடி ஆகிடுச்சு. இது போட்டதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் அந்த கேரட் சீவரதை வந்து தொடச்சி விட்டுடுங்க. அப்போ தான் அடுத்த தடவை போடும்போது அதே மாதிரி பபிள்ஸாக விடும். ஸோ காரா பூந்தி தனியாக இருக்கட்டும். மிச்சருக்கு தேவையான ஐட்டத்தெலாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பொட்டுக்கல்லையை பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொட்டுக்கல்லையை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். ஸோ இப்போ பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சனால அதையும் நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் நிலக்கடலையும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். நான் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிலக்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து காம்போட போடுறேன், வாசமாக இருக்குன்றனால. ஸோ போட்டாச்சு. நம்ம கருவேப்பிலையும் வந்து நல்லா பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, தள்ளி நின்று போடுங்க, மூஞ்சில் தெடிச்சிடும். ஸோ இப்போ நம்ம மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்காக காட்டியிருக்கேன் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன்னு. நான் போட்ட மிக்சர்லேருந்து கொஞ்சோண்டு மட்டும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ மிக்சரை வந்து நல்லா நுணுக்கி விட்டு போங்க. நுணுக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் காரா பூந்தி ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் பொட்டுக்கல்ல, நம்ம வறுத்து வச்ச பூண்டு, கொஞ்சம் நிலக்கடலை, அதோட கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதோட நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா கொஞ்சோண்டு மிளகா பொடி, கொஞ்சம் உப்பு. அப்போ தான் வந்து அந்த மிளகா பொடிக்கும் உப்புக்கும் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். இதையும் ஆட் பண்ணி அதோட சேர்த்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பைசி மிக்சர் கூட ரெடி ஆகிடும். சின்ன பிள்ளைங்க கொடுக்குறீங்கன்னா நம்ம முதல்ல செஞ்சோம்ல அந்த மிக்சரே கொடுங்க, ரொம்ப காரம் பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் இது வந்து சில பேர் ஸ்பைஸியாக எதிர்பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடி அதோட ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு காரமான மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மிக்சர் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப நேரமும் எடுக்காது, உங்களுக்கு வந்து ரொம்ப டைமும் எடுக்காது, ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ இதை வந்து நீங்கள் வெளில வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஹைஜீனிக்கும் கூட. அவ்வளோதான், இந்த மிக்சர் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.